தமிழ் டுடே டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்த்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற பிக்சர்ஸை ஒரு மோஷன் ஸ்டில்லாக வந்து மாற்ற முடியும். ஸோ இதை வந்து ஒரு அப்ளிகேஷன் பயன்படுத்துறது மூலமாக ரொம்ப ஈஸியாக அதை வந்து ஒரு அழகான மோஷன் ஸ்டில்லாக வந்து மாற்றலாம். ஸோ நீங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து க்ரியேட்டிவாக அவங்க வந்து பாராட்டுற வகையில் இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபோனில் எப்படி வந்து ஒரு மோஷன் ஸ்டில்லை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஃபோனில் ஜோட் டிராஃபிக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமாக சைடில் இருக்க டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நியூ மெமரி அப்படின்னு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கேலரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பிக்சருக்கு சினிமேட்டிக் மோஷன் வந்து கிரியேட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ சீக்வன்ஸை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக எந்த ஏரியாவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்க விரும்புகிறீங்களோ அது மேலே அந்த சீக்வன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். எந்த ஏரியா ஸ்டேபிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதன் மேலே வந்து அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமாக அதில் ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னா மேலே நீங்கள் வந்து அண்டோ பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருந்த ஸ்டேட்டுக்கு வந்து திரும்பவும் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட உடனடியாக நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்குற சீக்வன்ஸ் எந்த சைடு இருந்தால் வந்து நேச்சுரலாக இருக்குமோ அந்த சைடு கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ புகை மாதிரியான இது வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் வந்து போகும். அப்போ அதற்கு வந்து நீங்கள் சீக்வன்ஸ் வந்து கீழே கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறது வந்து நேச்சுரலாக வந்து இருக்காது. ஸோ வந்து அந்த மோஷன் வந்து மேலே இருக்கிற மாதிரி போனால் தான் அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரிஜினலாக நேச்சுரலாக தெரியும். இன்கேஸ் நீங்கள் ஃபால்ஸில் இருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி உள்ள பிக்சர் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து கீழே வர்ற மாதிரியான அந்த சீக்வன்ஸ் வந்து கொடுங்க. அதற்கு வந்து திரும்ப மேலே போகிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக இருக்காது. இப்போ நம்ம வந்து மேலே வந்து ப்ரீவியூ பார்க்கலாம். ப்ரீவியூ பார்க்கும்போது அந்த ட்ரெயின் மேலே வந்து மாஸ்க் அப்ளை பண்ணாமல் மறந்தாச்சு. ஸோ அந்த ட்ரெயினும் சேர்ந்து வந்து மூவ் ஆகிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ மாஸ்க் ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா அந்த ஏரியா சேர்ந்து இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ அது வந்து பிக்சரே வந்து கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் திரும்பவும் வந்து இப்போ ஏற்கனவே மாஸ்க் அப்ளை பண்ணாத ஏரியாவில் இப்போ நம்ம திரும்பவும் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அந்த ட்ரெயின் மேலே வந்து மாஸ்க் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ அதுவும் சேர்ந்து வந்து ஒரு மாதிரி மூவ் ஆகிற மாதிரி வந்து அது கொலாப்ஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ திரும்ப வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்காதுன்னு செக் பண்ணலாம். ரொம்பவே வந்து அழகாக வந்திருக்குது. அதோட மூமெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு இடத்துல வந்து ட்ரெயின் வந்து நிற்கிற மாதிரியும் அதிலேருந்து வந்து ஃபுல்லாக வந்து புகை வந்து மேலே போகிற மாதிரியும் வந்து ரொம்பவே வந்து ஒரு இயற்கையாக இருக்கிற மாதிரியான ஒரு இது தெரியுது. ஸோ இந்த மாதிரியான பிக்சர்ஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து இந்த மாதிரி வந்து அழகாக வந்து மோஷன் ஸ்டில்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம இப்போ எடிட் பண்ண இந்த பிக்சரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதில் வந்து செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து இதோட ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கணும், அது மாதிரி இதோட ரிப்பீட்டேஷன் வந்து எத்தனை தடவை திரும்ப திரும்ப வரணும், அது மாதிரி அதோட டைம் வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிறது, அதோட ரிசல்யூஷன் எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணும்போது MP4 இல்லைனா ஜிப் ஃபார்மேட்டில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஜிப் ஃபார்மேட்டில் வந்து ஒருவேளை நீங்கள் சேவ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். நார்மலாக வீடியோ ஃபார்மேட்டில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த வெர்ஷன்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரோ வெர்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து அதில் லோகோ வந்து எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. அதே இடத்துல நீங்கள் ப்ரோ வெர்ஷன் இல்லாமல் ஃப்ரீ வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த வீடியோவில் வந்து மேலே வந்து அந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி வந்து வாட்டர் மார்க் வந்து வச்சுருப்பாங்க. நான் யூஸ் பண்ணுறது ப்ரோ வெர்ஷன் அப்படிங்கிறதுனால இதோட ஜிப் ஃபார்மேட்டில் வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்பும்போதும் வந்து அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கூட குறையலை, ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து அனுப்பலாம். இப்போ பண்ணது மட்டும் இல்லாமல் க்ளவுட்ஸ் வந்து மூவ் ஆகிற மாதிரியான ஒரு இதுவும் நான் ஆல்ரெடி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஃபார்மேட் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். க்ளவுட்ஸ் ஃபுல்லாகவே மேலே மூவ் ஆகிற மாதிரி சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரோடு ஃபுல்லாகவே வந்து மாஸ்க் பண்ணியிருக்கேன். இதோட ரிசல்ட்டும் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது.
இன்னும் இந்த அப்ளிகேஷன்லேயே மியூசிக்கெல்லாம் வந்து ஆட் பண்ணி இதை வந்து ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் வந்து பண்ண முடியும். ஸோ அதற்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் வெர்ஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த அப்ளிகேஷனுக்கான டீப்பான டுட்டோரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து வேறு பிக்சர்ஸ் வந்து எடுத்து அதை வந்து எப்படி மோஷன் ஸ்டில்லாக மாற்றுறது அப்படிங்கிறத உங்களுக்கு டீப்பான டுட்டோரியலாக வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.